ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ வந்து இந்த தையல் மிஷினில் வந்து நமக்கு நூல் அடிக்கடி கட் ஆகும் பார்த்தீங்களா, அது எப்படி நம்ம அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து காலர் கட்டிங் மிஷினு, அதனால் இந்த கோடெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. கட்டிங் பிளேடு வேறு அதில் இருக்கும். அதனால் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான். எக்ஸ்ட்ராவாக பிளேடு மட்டும்தான் ஒன்று ஆட் ஆகிருக்கு. இந்த மிஷினில் தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். ஆனால் இப்போ இதில் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இருந்தாலும் சரி, நம்ம ப்ராப்ளத்தோடு போடலாமான்றது தான் பார்த்தேன். ப்ராப்ளம் ஆகலை. இருந்தாலும் சரி நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதில் நூல் உடஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, எந்த இடத்துலன்னு சொல்கிறேன். அதுக்கூட மிஷினை வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக வச்சுக்கிங்க. அடியில் நூல் கட்டை வச்சு மிஷினு கையிலேருந்து விழுந்துடாமல், பதட்டப்படாமல், நிதானமாக கரெக்டாக வைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நூல் கண்டை வச்சு ஸ்டெடியாக வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அது பாருங்கள், இந்த மிஷினை லைட்டாக தூக்கி ஒரு ஆளாகவே செஞ்சிடலாம். அதுக்கெல்லாம் ஆள் எக்ஸ்ட்ராலாம் தேவைப்படுது. ஒரு ஆளாகவே செஞ்சிடலாம். பிடிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு 2 பேர் வச்சு மெயின்டைன் பண்ணும்போது ஒருத்தர் ஒன்று செய்வாங்க, இன்னொருத்தர் ஒன்று செய்வாங்கன்னும்போது நமக்கு வந்து இன்னும் டென்ஷன் அதிகமாகிட்டு நம்ம இப்படி தான் வந்து இது வேலை ஒத்து வராது, நம்ம முடிவாகி விட்டுறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த பாபின் கேஸை முதல்ல கழட்டணும். நீங்கள் மிஷினை கவுத்த உடனே பாபின் கேஸை கழட்டணும். மேலே இருக்கிற நூலை பிச்சு விட்டுணும். பிச்சு விட்டுட்டு தான் நீங்கள் வந்து வீலை சுற்றணும். நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த 6 ஸ்க்ரூ பார்த்தீங்களா, 5 ஸ்க்ரூ. இந்த 5 ஸ்க்ரூ உள்ள அந்த தகரத்தை வந்து தான் மேலே வந்து ஃபிட் பண்ணுவாங்க செட்டிலில். அந்த தகரத்தை நீங்கள் அந்த எட்ஜஸில் வந்து இந்த ஓரமாக நூல் அந்த ஓடுற பகுதி அதில் வந்து கையால் தடவி பாருங்கள். எங்கேயும் இடிக்குதான்னு தடவி பாருங்கள். லைட்டாக இடித்தா கூட அந்த இடத்துல கிராக் இருக்குதுன்னு அர்த்தம். கிராக்னால் இந்த ஊசி பட்டு அந்த இடத்துல வந்து இது விளிம்பெல்லாம் வெளிஞ்சு போயிருக்கும், வெளியில் வெடிச்சிக்கிட்டு வந்திருக்கும். அதனால் நூல் வந்து இடித்து நூலை கட் பண்ணி விட்டுரும். இப்போ இதே மாதிரி தான் அந்த செட்டிலோட ஹூக் பகுதி கொடுத்தாங்க, நுனி பகுதி, செட்டிலோட நுனி பகுதி. இப்போ இதுலேருந்து எனக்கு வந்து கிளியராக தெரியல, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஆனால் அந்த ஷட்டிலோட அந்த ஹூக்கு தான் அது. ஹூக்குக்கு வந்து முனையை மட்டும் தொடக்கூடாது. நீங்கள் இப்போ வந்து எதால் சால்வ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த 150ன்ற நம்பரை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. 150, 160, 170, 80 வரைக்கும் போகலாம். இந்த உப்பு பேப்பர் இருக்குது, சாண்ட் பேப்பர்னு சொல்லுவோம். உப்பு பேப்பர் இது 150லேருந்து நீங்கள் கூட்டிக்கிட்டே போகலாம். 180க்குள்ளே முடிச்சிக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போனாக்க ரொம்ப நைஸ் ஆகிடும். அது தேய்க்கிறதுக்குள்ள அது வெறும் பேப்பர் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை ஒரு இன்ச்சு அளவுக்கு வெட்டிக்கிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், 1 இன்ச் அளவுக்கு வெட்டிக்கிட்டு நம்ம மடிச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும். அந்த எந்த இடத்துல அந்த கிராக் இருக்கோ அந்த இடத்த நேக்காக எடுக்கணும். அந்த இடத்த மட்டும் இது பண்ணி நேக்காக தடவி 1க்கு 4-5 தடவை செய்யுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அந்த கிராக்கை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்த தடவி பார்க்கணும். இந்த செட்டில் பார்த்துக்குங்க, இந்த கூறில் வந்து நம்ம சரி பண்ணுறோம்னா ரொம்ப நிதானமாக பண்ணணும். இந்த கூரை மட்டும் குறைச்சிடக்கூடாது. அப்படியே மேலாக எந்த இடத்துல இருக்குன்னு அப்படியே லைட்டாக தடவி பார்த்து அந்த கூரை பாதிக்காமல் நீங்கள் இந்த தேய்ச்சிங்கன்னா செட்டில் எதுவும் ஆகாது. நீங்கள் கூர்லேயும் லைட்டாக தேய்ச்சிவோம் அப்படின்னு தேய்ச்சிங்கன்னா செட்டில் போயிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் 1000 ரூபா கொடுத்து வாங்கினாலும் அந்த செட்டில் முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் வந்து சைட்லேயும் கீழேயும் மேலேயும் துவைக்கணுமே தவிர அந்த கூர் பகுதியில் நீங்கள் கூறுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கூரை தொடக்கூடாது. நீங்கள் அது பாருங்கள், நான் இப்படி நேக்காக இப்படி இழுக்கிறேன் பாருங்கள். அந்த செட்டலோட சேஃப் போகிற மாதிரியே அதை இழுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கூரை பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக பாருங்கள். அப்படி பின்னாடி வந்து நேக்காக வச்சு பின்னாடி செய்கிறேன் பாருங்கள். மேல் பகுதியில் செய்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த பகுதியில் கொஞ்சோண்டு செய்யலாம், ஆனால் இந்த பக்கம் அவ்வளோவா நம்ம செய்யக்கூடாதுங்க. அப்போ அனுபவம் உள்ளவங்க தான் இந்த பக்கம் செய்யணும். அந்த பக்கம் அவ்வளோவா வராது, வந்தாலும் பார்த்து தான் நேக்காக தான் செய்யணும். அந்த பக்கம் இருந்துச்சுன்னா செய்யுங்க. மேக்ஸிமம் அந்த கூர் பகுதியை கை வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கை வைக்காமலே முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும், சரிங்களா. இது கொஞ்சம் ஷேப் மாறினா கூட உங்களுக்கு நூல் குத்து விட ஆரம்பிச்சிடும், நூல் உடைய ஆரம்பிச்சிடும். மெயினாக குத்து விட ஆரம்பிச்சிடும், தையில் பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம இதை தான் அந்த தகரத்தில் தான் அதிகபட்சமாக அடிப்படும். இந்த தகரம் இந்த 6 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறது இருக்கும். அந்த 6 ஸ்க்ரூவை பாருங்கள், 6, 5 தாங்க, 5 ஸ்க்ரூ தான் பாருங்கள். 1, 2, 3, 4, 5 ஸ்க்ரூ தான் வரும். சில இதில் 6 ஸ்க்ரூ கூட உண்டு. அதனால் அந்த 5 ஸ்க்ரூவுக்கு மேலே இருக்கிறத அந்த தகரத்தை பார்த்துங்க. இந்த ஓரத்தில் தேய்க்கணும், சைடில் தேய்க்கணும், மேலே தேய்க்கணும், உள்ளே தேய்க்கணும்.
3 பக்கம் தேய்க்கணும். 1, 2, 3 இதான் மேல் பகுதி. மேல் பகுதியிலையும் அந்த கிராக் இருக்கும். எல்லா பக்கத்துலையும் நீங்கள் தேய்க்கணும். ஆனால் அதே சமயத்தில் இந்த நல்லா தேய்க்கிறேன்னு சொல்லி தேய்ச்சி அதை கத்தி மாதிரி ஷார்ப்புக்கு கொண்டு வந்துடக்கூடாது. அந்த உருளை மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வரணும். ரேடியஸ் வரணும். எல்லா பகுதிக்கும் ரேடியஸ் வரணும். அந்த வளைவு பகுதி கொடுக்கணும் நீங்கள். அதை நீங்கள் தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஷார்ப் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அப்புறம் அந்த பொருள் அது வந்து இன்னும் நல்லா கத்தி மாதிரி ஆகிடும், வெட்டி விட்டுரும். அந்தளவுக்கு தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், தேய்ச்சி விட்டுட்டான். கட்டிங் பிளேட் இல்லை, அதனால் அந்த கட்டிங் பிளேடை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தைச்சி காட்டுறேன் பாருங்கள். நூலை போட்டுக்குங்க. அதுக்கு முன்னாடி அந்த இப்போ நம்ம தேய்ச்சோம் இல்லையா, அந்த உப்பு அதில் இருக்கும். அந்த உப்பு அதில் இருக்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த உப்பே கூட உள்ளே பூந்து உங்கள் மிஷினை இன்னும் கொஞ்சம் கெடுத்து விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக அதை பட்ட பகுதியெலாம் நம்ம அந்த ஷேன் பேப்பர் போட்ட பகுதி இல்லாத அந்த கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஆயில் மாதிரி நீங்கள் ஆயிலை ஊற்றினீங்கன்னா திரவம் மாதிரி இருக்கிறனால அந்த உப்பெல்லாம் அடிச்சுட்டு ஓடிடும். அடிச்சுட்டு ஓடினோடனே நீங்கள் தைச்சிங்கன்னா க்ளீனாக இருக்கும். உள்ளே பாதிப்பு எதுவும் உண்டாக்காது. அப்படி இருக்கும்போது இப்போ நூலை போட்டு இப்போ தைச்சி காட்டுறேன் பாருங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் சரியாயிடுச்சு. இந்த மிஷினில் வந்து இன்னும் அடுத்த 2 பிரச்சனை இருக்குது இதில். ஆனால் இப்போ அந்த கிராக்னால் அந்த ஊசி போட்டதுனால உள்ள அந்த பிரச்சனை, ஷட்டிலில் இருந்த பிரச்சனைனால உள்ள அந்த நூலோடைய கம்ப்ளைண்ட் இப்போ இல்லை. இன்னும் வேறு அதாவது இன்னும் கொஞ்சம் நீடில் பார் ஆடுது. இதில் ஷட்டில் கொஞ்சம் ஆடுது. தேவைன்னும் போது மாற்றிக்கலாம். இப்போதைக்கு அதுதான் பிரச்சனை, மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் சரி பண்ணிட்டோம். இப்போ மிஷின் ஓட போகுது பாருங்கள், தைக்க போகிற பாருங்கள். வேறு எதுவுமே பண்ணலை. நம்ம ஷட்டிலில் இருக்கிற அந்த இதை மட்டும் ஒரே ஒரு பாட்டை மட்டும் பார்த்துருக்குறோம். இன்னும் தேவைன்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் ரெகுலராக போடுறேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, வீடியோ போடுங்க சார். நான் வேறு விஷயமா பிஸி ஆகிட்டதுனால கம்பெனிஸ்லாம் போட்டு ரன் பண்ணுறதுனால எனக்கு பிஸி ஆகிட்டேன். அதனால் என்னால் பண்ண முடியல. சரி, இப்போ கொஞ்சம் நாள் கழித்து இதை போட்டுடலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டாருல. சரி, அவருக்காக வேண்டியாவது நான் இதை பண்ணுறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.